செகண்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சாய்ஸஸ் வேணும்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம யாரெல்லாம் சாய்ஸஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம அமுச்சு வச்சுட்டுருக்குறோம். சாய்ஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரில் கால் பண்ணிடுங்க. 7448817986. ரிப்பீட் பண்ணுறேன், 7448817986. இல்லைனா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து போட்டிருக்கிறேன். அந்த கூகுள் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. பப்ளிக்கில் நிறைய பேர் நம்மகிட்ட பேசுறதை வச்சு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள்லாம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, தப்பு இல்லை. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பாயிருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய காலேஜை பற்றி நீங்கள் எடுத்திருப்பீங்க, நிறைய யூடியூப்லேருந்தோ வேறு இடத்துலேருந்து டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க, உங்களுக்கு நல்ல காலேஜ்ன்ற லிஸ்ட் வச்சுருப்பீங்க. ஆனால் அது எப்படி கரெக்டாக பண்ணணும், எந்த இடத்துல வச்சா அது விழும், என்ன டிபார்ட்மெண்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஹெல்ப்புக்கு போவீங்க, மேபி நீங்கள் ஒரு சென்டருக்கோ வேறு யாரையோ போகலாம். அவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணால் நீங்கள் நல்ல காலேஜுக்கு போயிடலாம். ஒருவேளை அவங்க கைட் பண்ணுறது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னா நல்ல காலேஜ் மிஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தப்பே கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்தீங்கன்னா மறுபடியும் தேர்ட் ரவுண்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஆயிரும். சீட் நிறைய இருக்கிறது என்னவோ உண்மை தான், நிறைய நல்ல காலேஜ் இருக்கிறது உண்மை தான். ஆனால் அந்த நல்ல காலேஜ் கிடைக்கிற மாதிரி நான் சாய்ஸ் போடணும் இல்லைங்களா, அது எப்படி போடுறது, எதெல்லாம் நல்ல காலேஜ். செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க என்னென்ன காலேஜஸ்லாம் பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி பார்த்துலாங்களா? ரைட், வாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா காலேஜுக்குமே வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 27 வருஷம் அனுபவத்தில் 9 வருஷம் டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் 8 பேராமீட்டர் மினிமம் நல்லா இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்னுடைய 14 பேராமீட்டர் அனாலிசிஸில் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த காலேஜுக்கு போனால் அவர் ஜெயிச்சு வேலைக்கு போக முடியும். எல்லாருக்கும் நல்ல வேலை வேணும், நிறைய சம்பளம் வேணும், அதுக்கு ஸ்கில் வேணும், ப்ராக்டிக்கல் லேர்னிங் வேணும், அது கைட் பண்ணுற மென்டார்ஷிப் வேணும். இது எல்லாத்துக்கும் மேலே நல்ல காலேஜாக இருக்கும். 2.25 லட்ச ரூபா ஃபீஸ் போடுவாங்க, ஹாஸ்டலுக்கு 1.25 லட்ச ரூபா ஃபீஸ் போடுவாங்க, வருஷத்துக்கு 4 லட்சம் 3 லட்சம் கட்டுற மாதிரி ஆகிடும். அப்போது பணம் இருக்கிறவங்க கட்டிட்டு போயிடலாம், பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு ஒரு கம்மியான ஃபீஸில் நல்ல காலேஜ் வேணும், ஸ்கில்லும் வேணும், ப்ராக்டிக்கல் லேர்னிங் வேணும், சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும், ஃபாரின் லாங்குவேஜஸ் வேணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நான் ஃபைனலாக ப்ளேஸ் ஆகி என்னோடய ஃபேமிலியை அப்லிஃப்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த லிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம ஒரு கோத்ரூ பண்ணிடலாம். நான் ஒரு மாஸ்டர் லிஸ்ட் எடுத்தேன். இந்த மாஸ்டர் லிஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 2,33,000 ரேங்க் இருக்கிற எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். எந்தெந்த பிரான்ச் நம்ம போடணுங்கிற முதற்கொண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம், பிரான்ச் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், பனாரியம்மன் சத்தியமங்கலத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பிரான்ச் போட்டிருக்கோம். அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் பிரான்ச்சஸ் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜரான எல்லா காலேஜஸும் எடுத்து உங்களுக்கு 400+ சாய்ஸஸாக அனுப்புகிறேன். இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ஜோனில் எதெல்லாம் பெஸ்ட்டுங்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்கிறோம், கோயம்புத்தூர் ஜோனில் எதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி பிரித்து வச்சுருக்கிறோம், திருச்சி ஜோனில் எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு பிரித்து வச்சுருக்கிறேன், மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பர்ஃபெக்டாக இந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் இப்போவே ஃபிக்ஸ்டுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த 9 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி காலையில் கூட நான் கைட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, சார் நான் ப்ளேஸ் ஆகிட்டேன், எங்கே கேட்டர்பில்லர் ப்ளேஸ் ஆகிட்டேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டு, தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்டு, நம்ம கொடுத்த கைடன்ஸில் ஒரு கேம்பஸில் போய் ஜாயின் பண்ணி, சார் நான் இன்றைக்கி கேட்டர்பில்லர் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டன்னிங்காக இருந்தது உண்மையிலே. அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நம்மளும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம கைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ்ஐயில் இருக்காங்க, ஜெர்மனியில் இருக்காங்க, நிறைய ஜாப்ஸ்க்கு போயிருக்கிறாங்க. ஸோ ஷியூர் ஷாட்டு நீங்கள் லைஃப்பில் மேலே வந்தே தருவீங்க. நம்ம இன்றைக்கி 3ஆம் தேதி அன்றைக்கி சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது இந்த ஆடிப்பருக்கு அன்றைக்கி உங்கள் லைஃபு ஓஹோன்னு மேலே வர போகிறீங்க. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சாய்ஸ் லிஸ்ட்டை பர்ஃபெக்டாக பண்ணணும். நம்ம கொடுக்குற சாய்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் கீழே போகிற நம்பர் நம்ம ஆஃபீஸ் நம்பர், அந்த ஆஃபீஸ் நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக 24/7 அந்த 3 நாளும் நான் லைவில் இருப்பேன், கூட இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும்னா அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல காலேஜை பர்ஃபெக்டாக சாய்ஸஸ் போடலாம், நல்ல காலேஜ் எடுக்கலாம். திருப்பியும் சொல்கிறேங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸில், நிறைய இன்ஃப்ளூயன்ஸில், நிறைய கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டில் எங்கேயாவது போய் சம்மந்தம் காலேஜில் போய் விழுந்துருவீங்க. அங்கேருந்து நீங்கள் எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப தூரம் கடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் லிஸ்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 14 பேராமீட்டர் நம்ம எடுத்துருக்கிறோம். அதில் 8 பேராமீட்டர் நல்லா இருக்கிற காலேஜை மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை அந்த 8க்கு கீழே இருந்ததுன்னா அடுத்த ரவுண்டு வரவங்களுக்கு பார்க்கலாமே. இப்போது நம்பர் 1 அப்படிங்கிற பாயிண்ட்டில் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் ரவுண்டில் போகிறவங்களுக்கு, ஏன் சார் இதை நம்பர் 1ல் வைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே வந்து சீட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி ஐடெக், சிஐடி, ஜிசிடி, ஈஸ்வர், கலைஞர் கருணாநிதி, குமரகுரு, இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் மேக்ஸிமம் சீட் ஃபில் ஆன மாதிரி இருக்குது. சில சீட் மட்டும் எஸ்சிஏ, எஸ்டி பிரிவில் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். சார் அதை தாண்டி வந்தால் எனக்கு பெஸ்ட் காலேஜ் சார் அப்படின்னா, நான் மேலே சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காலேஜஸில் ஒரு வேளை வேக்கன்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக போட்டுக்குங்க. அப்படி இல்லை உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து இப்போ வேகன்சி இல்லாத மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி காலேஜஸில் கண்டிப்பாக சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பன்னாரம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல கேம்பஸாக இருக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் இருக்கும், தாராளமாக எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது கோடு கரெக்டாக பார்த்துக்குங்க. கிருஷ்ணா அப்படிங்கிற பேரில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்க போகிறது 2718ங்கிறது. எப்போவுமே இந்த காலேஜுமே ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆயிரும். ஆனால் இந்த வருஷம் இதுக்கு சீட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் தமிழ்நாட்டிலே அதிகமான சீட் இருக்கிற ஃபஸ்ட்டு காலேஜ் இவங்க தான். அதனால் உங்களுக்கு சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கூடிய கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ்லுமே நல்ல ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ், நல்ல பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், கோர் இன்ஜினியரிங்கில் இவங்க வேற லெவல் காலேஜ் தாராளமாக எடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய டாப் காலேஜஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1.5 காலேஜோட ஃபீஸை நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். ஹாஸ்டலுக்கு ஒரு 1.25 லட்சம் கட்ட வேண்டியது இருக்கும். அதிகபட்சமாக ஹாஸ்டலுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு ரீசனபிள் ஃபீஸு, ஸ்டாண்டர்டான ஃபீஸு, நல்ல காலேஜ் வேணும் அப்படிங்கிற போது ஒரு 1 லட்சம் இல்லை 1,10,000 ரூபா அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸ் ஆகும். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இருந்தால் 1.25 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் ஆகும். ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது மினிமம் 85,000 ருபீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் செம்ம ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய காலேஜ். தமிழ்நாட்டிலேயே கோர் இன்ஜினியரிங்கில் வந்து 75 LPA கொடுத்த ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்ட் காலேஜ்னா அது இந்த காலேஜ் தான். தைரியமாக எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ப்ரூஃபும் இருக்குது. நீங்கள் போய் காலேஜில் வெப்சைட்லேயோ இல்லை காலேஜில் ரெஃபர் பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் போயிருக்கிறோம். பேலன்ஸ் சீட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இங்கேயுமே நிறைய சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே ரீசெண்ட் டேஸில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லேட்டஸ்டான டெக்னாலஜிக்கு செப்பரேட் ஒரு சென்டர் போட்டு ப்ராக்டிக்கல் லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ். இதையும் தாராளமாக லிஸ்ட்டில் வைக்கலாம். அடுத்து 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு நல்ல கேம்பஸுங்க. 2751 கேஜிஎல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ்ங்கிறது ஒரு நல்ல கேம்பஸுங்க. 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் ஒரு நல்ல கேம்பஸ், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ 2 கேம்பஸுமே மெர்ஜ் ஆனதால இங்கேயும் நிறைய சீட் இருக்குது, தாராளமாக இந்த கேம்பஸுமே நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2725 ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராமகிருஷ்ணா எஸ்என்ஆர் குரூப்போடைய செகண்ட் கேம்பஸ். இதுவுமே நல்ல ஸ்டாண்டர்டான கேம்பஸ், தாராளமாக செகண்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். 2734 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இவங்களுமே நல்ல கேம்பஸ், கோயம்புத்தூர் படிக்கணும் நினைக்கிறவங்க எடுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, இங்கே கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ரத்னமோ இல்லை கற்பகமோ இல்லை வந்து உங்களுக்கு எஸ்என்எஸ்ஓ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் தனியாக ஒரு 45,000 ஒரு வருஷம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, செக் பண்ணிங்க. அதே மாதிரி 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற கேம்பஸுமே நல்லாயிருக்கும். ஸ்ட்ரென்த் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கேம்பஸ் பார்க்கலாம் நீங்கள். அதில் அங்கே 2வது கேம்பஸ் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற கேம்பஸும் இருக்குது, அதுவும் பாருங்கள். இந்த 2 கேம்பஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஃபஸ்ட் கேம்பஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கம்பேரபிளாக அந்த 2 குரூப்லேயே கம்பேர் பண்ணும்போது ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது அதோட ஸ்லைட்லி கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ உங்கள் கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு நல்ல கேம்பஸாக இருக்குது, தாராளமாக நீங்கள் நேரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணலாம். அடுத்து 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி CIET கூடிய கேம்பஸ், நரசிபுரத்தில் கூடிய கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸுமே நல்லாயிருக்கும். 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒரு நல்ல கேம்பஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 2731 RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒரு நல்ல கேம்பஸ், சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரியல் பேஸ்டுக்கான லெபார்டரிஸ் உள்ள வந்து நிறைய வந்திருக்கு, நிறைய சீனியர் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. கேம்பஸ் உண்மையிலே ஒரு நல்ல வைப்பாக நல்லா இருக்கக்கூடிய கேம்பஸ், தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ 2762 ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது நல்ல கேம்பஸாக இருக்கும். சார் கோயம்புத்தூர் இன்னும் சில காலேஜஸும் சொல்லவே இல்லையே. எஸ், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆதித்யா இருக்குது உங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா காலேஜ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய நல்ல காலேஜஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கங்க. எனிவே செகண்ட் ரவுண்டுக்கான நல்ல காலேஜஸ் லிஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அடுத்த தேர்ட் ரவுண்டுக்கு எதெல்லாம் நல்ல காலேஜுங்கிறது தேர்ட் ரவுண்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சாய்ஸஸ் போடும்போது உங்கள் சாய்ஸஸில் இந்த காலேஜஸில் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் சாய்ஸஸ் தப்புன்னு அர்த்தம். இந்த சாய்ஸஸில் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஷஃபிள் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும், நம்ம இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு வர லிஸ்ட்டை பார்த்துட்டு வேகன்சியை கரெக்டாக பார்த்துட்டு பர்ஃபெக்டாக எதை டாப்பில் வைக்கலாம், எதை வந்து நம்ம வந்து கீழே வைக்கலாம்,
எந்தெந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் சூப்பராக இருக்குது, எந்தெந்த இடத்துல கோர் சூப்பராக இருக்குது, எந்தெந்த இடத்துல ஃபேக்கல்ட்டி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கே இனோவேஷன்ஸ் இருக்குது, எங்கே ஸ்கில்லிங் இருக்குது, எங்கே ஹேக்கத்தான் இருக்குது, எங்கே ஃபாரின் லாங்குவேஜ் இருக்குது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நான் கொடுக்குற லிஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சரை 200% பெரிய க்ரோத்தில் கொண்டு போய் விடும். கரெக்டாக நம்பி பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.